ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த அப்டேட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. இதில் சேஞ்சஸ் இல்லை. என்ன காரணம்னா ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு டீப் டவுன் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சதுக்கு பிறகு மார்க்கெட் அதிலிருந்து மார்க்கெட் வந்து நம்ம கண்டினியூஸ் பண்ணிட்டு போகலாம்னு நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீக்லி சார்ட் பாருங்கள், மந்த் சார்ட்லேருந்து போவோம். மந்த் சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மந்த் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு புல்லிஷ். ஸோ அந்த புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு பிறகு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு இந்த வீக் மட்டும், அதாவது இந்த வீக் மட்டும் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2195 வந்து நீங்கள் இந்த ஜூன் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீக் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடைச்சிருக்கு. அதாவது 3 வீக்ஸுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி இந்த ஜூன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டா கிரியேட் ஆறதுக்குரிய சான்சஸ் ஃபியூச்சர்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நெறைய நியூஸ் இருக்கு. கன்டினியூஸா நெறைய நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, எஃப்ஓஎம்சி எல்லா கரன்சியோட பேர்ஸ் டேயும் நியூஸ் இருக்கு. அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. மெயினா எஃப்ஓஎம்சி நியூஸ் இருக்கு. பிஎம்ஐ நியூஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் ஃபெட்டோட வந்து ஒரு 2 நியூஸ் இருக்கு. ஸோ மேபி எலெக்ஷன் வர்ற டைம்னால ஃபெட் என்ன அளவு பெர்சன்டேஜ் குடுப்பாங்கன்னு நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஸோ அதோட இம்பாக்ட் கூட மார்க்கெட்ல வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ராடே நம்ம சொல்லியிருப்போம். ப்ரீவியஸா சொல்லியிருந்த ஒரு இன்ட்ராடே இந்த ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க, ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டில் ஒண்ணு. அதுக்கு பிறகு ஒரு புல்லிஷ் மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மென்ட். திரும்ப அதுக்கு பிறகு ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் கொஞ்சம் பிலோ இந்த ஜோனுக்கு கீழ தான் மார்க்கெட் கொஞ்சம் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷனான சொல்லப்போனா, இந்த 2150 இல்லாட்டி நமக்கு வந்து 2153க்கு பிலோ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஒரு லாங் கேண்டிலா க்ளோஸ் வச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் பார்க்க போனா நமக்கு ஒரு நல்ல ஜோன் இருக்கு மார்க்கெட்ல வந்து. நீங்க வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்ல நம்ம அப்டேட் குடுத்துருப்போம். ஸோ இந்த ஜோனுக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். இந்த 2148, 2148க்கு கீழ மார்க்கெட் வந்து இந்த வீக்லி க்ளோஸ் வச்சிருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாரி மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனுமே நடக்கல. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் நல்ல ஒரு இந்த ஒரு ஹை குடுத்திருக்கு. பட் இந்த ஹைலயும் ஒரு பெண்டிங். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அதுக்கு பிறகு மார்க்கெட் டவுன். எகைன் திரும்பவும் வர்றதுக்குரிய சான்சஸ் இருந்துச்சுன்னா, எகைன் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டீப்பா டவுன் போறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம மண்டே மார்க்கெட்ல இருந்து தான் கன்ஃபர்மேஷன் எடுக்க போறோம். ஸோ ஓவராலா சொல்லப்போனா இந்த நம்ம குடுத்த இந்த அப்டேட்ல ப்ரீவியஸா குடுத்த அப்டேட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ இந்த அப்டேட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்குருவோம். ஸோ மெயினா வந்து நம்ம வழமையா பார்க்குற மாரி ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இதில வந்து ஏபிசிக்காக நான் லாங் டைம் வெயிட் பண்றேன். இதுக்கு கீழ பிரேக் அவுட் பண்ணா செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு ஷார்ட் செல்லா கூட இருக்கலாம். லாங் செல்லா கூட இருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற நியூஸ் டைம பொறுத்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி இதில ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கூட குடுக்கலாம். இல்ல இதில ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கூட குடுக்கலாம். பை சைட்ல ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு மார்க்கெட் டீப் டவுன் வரலாம். அப்படி டவுன் சைட்ல வந்து ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து அப் சைட் வந்து போறதுக்குரிய சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து நான் வெட்னஸ்டே மாரி குடுத்திருந்தேன் எல்லாருக்கும். ஸோ சிபிஐ நியூஸுக்கு பிறகு நம்ம அப்டேட் குடுத்திருந்தோம். மார்க்கெட்ல எந்தெந்த இடத்துல ஹைக்கு பிறகு நம்ம மார்க்கெட்ல ஏ ஆப்ஷன் நான் குடுத்திருந்தேன். இந்த ஏ ஆப்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து நெறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஷார்ட் டைம்ல இருந்து நம்ம போய்க்கலாம். இந்த ஷார்ட் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ல இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்க ஷார்ட் டைம் போய்க்கிறங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல மார்க்கெட்ல கொஞ்சம் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த ட்ரெண்ட் லைன் நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது?
பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நிறையவே இருக்குது. ஏன்னா இதில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் இன்னொரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரான ஒரு இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஒன்று இருக்குது. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூட நான் லைன் சார்ட் தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மாற்றிக்குவோம். ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த பிக்சர். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு ஹை லோ தான் கிரியேட் ஆயிருக்கு. இன்னொரு நியூ ஹை வந்து மார்க்கெட்டில் கிரியேட் ஆகலை. ஸோ இந்த ஹைக்கு பிறகு இந்த ஹை கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு இந்த ஹை அண்ட் லோ தான் மார்க்கெட்டில் கிடச்சிட்டு வருது. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கணும்னா, ஒன்று மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அது திரும்ப இதே மாதிரி வந்துட்டு இங்கேருந்து என்ன நடக்கணும், மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் நமக்கு ஒரு டவுன் சைட் வரணும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஜூன் ஒன்று இருக்குது. இந்த 2130 இல்லாட்டி 2120. ஸோ இந்த ஜூன் நம்ம சொல்லியிருப்போம். ப்ரீவியஸாக நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். நீங்கள் 1 ஹவர் சார்ட் பாருங்கள். ஸோ இந்த ஜூனில் மார்க்கெட்டில் திரும்பவும் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக். ஸோ மார்க்கெட்டில் நிறைய நியூஸஸ் இருக்குது. அந்த நியூஸஸ் வந்து கோல்டுக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா ஸோ மார்க்கெட்டில் இதுக்கு கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். ஸோ வேணா நம்ம அதையும் நோட் பண்ணிக்கிறோம். நீங்கள் சப்போர்ட்னு நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. வேணா அது கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து கலர் வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன் சப்போர்ட்னால. ஏன்னா ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே நமக்கு ஒரு செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது வந்து ஷார்ட் டைம் அப்டேட். ஏன் நம்ம ஷார்ட் டைம் அப்டேட் பார்க்குறோன்னா லாங் டைமுக்குரிய அப்டேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த லாங் டைமுக்குரிய அப்டேட் நமக்கு இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இந்த ஜூன் அதுலேயும் இதே ஜூன் தான், இந்த 48. இந்த 48 பிரேக் அவுட் பண்ணால் நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம டவுன் சைட் போகலாம். ஸோ வேணும்னா நம்ம அந்த 48 ஜூனையும் நம்ம இதில் எடுக்கலாம். நான் வந்து இந்த 48 எடுக்கிறேன். பிலோ செல் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிலோ செல் வந்து ஓப்பன் ஆகிறதுக்குரிய ரீசன் நம்ம சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் வந்து வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜூனுக்காக நம்ம இந்த 2 ஜூனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த 2 ஜூனில் ஏதாவது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, நல்ல ஒரு டவுன் சைட் வரும். அப்படி டவுன் சைட் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 2120 இல்லாட்டி 2124 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் திரும்ப எகெயின் பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஜூன் தான், இந்த ஜூன். சரியா? இந்த 70 72 மட்டும் 72ல நமக்கு ஒரு செல் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகக்குள்ள திரும்பவும் என்னன்னா இதில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ வேணா நம்ம அந்த ஜோனுக்குரிய அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு செல் நாங்களும் எதிர்பார்க்குறோம், பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த செல் கொஞ்சம் டீப்பாக வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து அப்படி இல்லை இந்த சிச்சுவேஷன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்னை பொறுத்தவரையில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பண்ணுறது இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். இந்த 2180க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆயிரும். அபவ் பை வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு 2180 நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 2180க்கு மேலே நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம் போகணும்னு கரெக்டாக சொல்ல தெரியாது. மேபி இங்கேருந்து இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த 2250 மட்டும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க 2300 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2250 இல்லாட்டி 2300 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஏன்னா இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் தான் இதுக்குரிய மேலே இருக்கிற அப்டேட்ஸை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மெயினாக எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று, மார்க்கெட்டில் கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம மார்க்கெட்டை வந்து செல் ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த ஜூனாக இருக்கலாம் ஏ. ஸோ அப்படி இல்லை இது வந்து பி. ஸோ ஏ இல்லாட்டி A1 நம்ம எடுக்கலாம். ஸோ A1 இது வந்து இது ஏ, இது A1. ஸோ A1ல நல்ல கன்ஃபர்மேஷன், இது பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லாட்டி பை சைட் நம்ம இது எல்லாமே ஃபெயிலியராக இருந்தால் கட்டாயம் பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் திரும்பவும் மாறுறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. மற்றது இதில் வந்து நம்ம வந்து கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ ஷார்ட் டைம்னு பார்க்க போனால் நம்ம இந்த ஜோனில் எடுப்போம், 48 எடுப்போம். 50% பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் வரும். இந்த 2171, இந்த 60%, 2177 மட்டும் இதுக்குள்ளே மட்டும், இந்த ஜோனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செல் ஜோன். ஏன்னா இதுலேருந்து வந்த மார்க்கெட் இதில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துன்னு மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். வேணா அந்த கோல்டன் ஜோன்னு சொல்லுவாங்க, இந்த கோல்டன் ஜோன் வேணா அதை வேணா நம்ம மார்க் பண்ணலாம் இப்படி. ஸோ நான் அது வேணா கலரை சேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கோல்டன் ஜோன், இந்த கோல்டன் ஜோனுக்கு மேலே பை ஓப்பன் ஆயிரும். இந்த கோல்டன் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து செல்லில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம இதில் வந்து கோல்டன் ஜோன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. ஃபினான்ஷி பார்த்து கோல்டன் ஜோன் எடுத்திருக்கோம். ஸோ லோவிலேருந்து ஹைலேருந்து லோ பார்த்துட்டோம், லோவிலேருந்து ஹை பார்ப்போம். ஸோ லோவிலேருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நான் ஹை பார்க்குறேன். ஸோ இந்த ஹை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு கீ ஜோன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2160 வந்து நல்ல ஒரு கீ ஜோன். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். இந்த 2160 வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கீ ஜோன். நீங்கள் வேணா அதையும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. 60 இந்த 60 நம்ம சொல்கிறோம்னா, இந்த 60க்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. எகெயின் திரும்பவும் மார்க்கெட் மேலே போகக்குள்ள மேபி இதுக்கு மேலே ஒரு ஷார்ட் பை கிடைக்கலாம். ஸோ அந்த ஷார்ட் பைக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், ஒரு செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட் பை ஷார்ட் செல் எடுக்கிறதுக்கு இந்த கீ ஜோனை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கீ ஜோன் நான் இங்கே கொடுக்குறேன். 2160 அபவ் நமக்கு பை ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் அது ஒரு ஷார்ட் பையாக இருக்க சான்சஸ் இருக்குது. எகெயின் 2160க்கு பிலோ இருந்துச்சுன்னா லாங் செல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் வந்து இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த கீ ஜோனை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் நடக்க போகுது. திரும்பவும் நல்ல ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் நியூஸஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து லைவ் எல்லாமே வரும். ஸோ நியூஸான அப்டேட்டுக்கான லைவ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவு நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க உங்களுக்கு ட்ரை பண்ணுறோம் லைவில். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் இது தான். இது வந்து ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட், இது வந்து லாங் டைமுக்குரிய அப்டேட். நான் இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு இந்த சார்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு தரேன். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நான் இதில் வந்து திரும்ப இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த 2 ஜோனுக்காக இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் செல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஷார்ட் செல் வரதுக்குரிய, நல்ல ஒரு லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது ஃபியூச்சரில். கட்டாயம் ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே டெக்னிக்கல் ரீதியான அப்டேட் தான். ஸோ ஃபண்டமெண்டல் ரீதியான நியூஸ் அப்டேட்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் பார்த்துட்டு டெக்னிக்கல் அனலைஸும் நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரா பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெண்டையுமே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.